தமிழ் சினிமா மட்டும் இல்லாம, இந்திய சினிமா அளவிலுமே சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். சினிமாவிற்கு வந்து 50 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையிலுமே, இன்னமுமே ஹீரோவாக நடித்து வரும் நடிகர் இவர் மட்டும் தான். இவர் சினிமாவுல நடிக்க வந்தபோது நடித்துக் கொண்ட நடிகர்கள் இப்போது ரிட்டையருமே ஆகிட்டாங்க. அல்லது குணச்சித்திர நடிகர்களாக மாறிட்டாங்க. ஆனா ரஜினி சார் இப்போதுமே ஒரு மாஸ் நடிகராக, வசூலை குவிக்கும் நடிகராக இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. நம்ம ரஜினிகாந்த் சார் சினிமாவும் ஆன்மீகமும் ரெண்டுத்திலுமே கண்கள் அப்படின்னு சொல்லலாம். தினமும் தியானம் செய்வது, பூஜை செய்வது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இமயமலைக்கு செல்வது, அங்கு பாபா குகையில பல மணி நேரங்கள் செலவிடுவது அப்படின்னு ஆன்மீகத்துல ஈடுபட்டு வரார். லோகேஷ் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல வெளியான கூலி திரைப்படம் ஒரு சில கலவையான விமர்சனங்களையும் பெற்றது. 1000 கோடி வசூலை அடிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 700 கோடி வரை வசூலை கொடுத்தது. வசூல் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு தயாரிப்பு தரப்புல இருந்தே சொல்லப்பட்டது. மேலும் ரஜினி சார் தற்போது நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் 2 அப்படின்ற படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் 2026 ஏப்ரல் 14 உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்னுமே சொல்லப்படுது. ஜெயிலர் 2 படத்துடைய படப்பிடிப்பு வேகமாக நடந்து வர நிலையில ரஜினிகாந்த் சார் திடீரென இமயமலைக்கு சென்றிருக்கார். ரிஷிகேஷ்ல நண்பர்களுடன் அவர் அமர்ந்து கொண்டு பேசியிருக்கும் புகைப்படம் சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல கிடைத்திருக்கும் இடைவெளியை பயன்படுத்திய ரஜினி சார் இமயமலைக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னுமே கணிக்கப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ரஜினி சார் இந்த ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முழுவதுமாக முடித்துவிட்டு அவருடைய சுயசரிதையை எழுதியிருக்கார். அத்துடன் சினிமாவை விட்டு விலக போவதாக சொல்லப்படுது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை அப்படின்னாலுமே ரஜினிகாந்த் சாருடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் வெளியாகி உள்ளதால இது உண்மையாக இருக்க அதிக சாத்தியக்கூறுகளுமே இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.